ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கிசிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/6/2025 ஸ்வர்ணா SK09க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சேனலில் போர்டுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் போர்டுக்கானது வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடல, எனக்கு டெய்லி போர்டுக்கு மட்டும் நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறதுனால எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தனத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 790 ரிசல்ட்டு ஃபுல் ப்ரைஸில் 181. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 021. அதுக்கு முந்தின ட்ரா 796. அதுக்கு முந்தின ட்ரா 948. இப்படி எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா 5Dயோட நம்ம போர்டை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர், அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச் நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸ்வர்ணாவை பொறுத்த வரைக்கும் இது புது ட்ரா. ஏன்னா வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு நிர்மல் தான் வரும். ஸோ இப்போ புது ட்ராவாக ஸ்வர்ணா வந்துக்கிட்டு இருக்குது. இது ஸ்வர்ணாவுடைய 9வது ட்ரா. அதனால் நம்ம ஃபுல் ரிசல்ட்டுமே கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் ரிசல்ட்லேயே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது, போர்டு இல்லாட்டாலும் டச் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு டச்சோடு சேர்த்து போர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இங்கே நான் 8 to 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 to 6. நம்மளுக்கு 5Dயும் அதோட நம்மளுக்கு போர்டும் தேவை. ஸோ இங்கே இதை நம்ம ப்ளஸ்ஸு, அதோட நம்ம மைனஸ். இப்போ ரெண்டை கூட்டினோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். அதே நம்ம 2 கழிச்சோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்போ 4 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான போர்டு நம்பர். இப்போ நம்மளுக்கு இந்த 8 to 8க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 to 0. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 நண்பா. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு C. ஸோ நம்ம போர்டு தான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். நான் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் டச்சு கண்டினியூஸாக இருக்குது. ஆனால் இந்த ட்ராவுடைய நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்டுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதை போர்டு வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 0க்கு நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. ஆனால் C போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 3 to 0க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 3 to 0 இதில் 339 320. இது நம்மளுக்கு 5D, அதோட நம்மளுக்கு இங்கே போர்டு ப்ளஸ்ஸு, அதோட மைனஸ். இப்போ 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 3ஓட 2 கழிச்சோம்னா 1. 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 3 to 0க்கு அப்புறம் கிடச்சிருக்கு டச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 610. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. இந்த இடத்துல நம்மளுக்கு 1 ஹிட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு C போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு போர்டு. இப்போ 610க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 to 8. இதில் நம்மளுக்கு 5Dயில் இருக்கிறது 2, இங்கே Bயில் இருக்கிறது 1. அப்போ இது ரெண்டையும் நம்ம லைன் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு, அதோட மைனஸு ஈக்குவல் டு 1ஓட 2 கூட்டினோம்னா 3. இங்கே கழிச்சோம்னா 1ஓட 2 கழிச்சோம்னா நம்மளுக்கு 1, 3 அல்லது 1. இப்போ இந்த 610க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 439. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ மறுபடியும் நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் B. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். ஒரு போர்டு C, 2 போர்டு நம்மளுக்கு B. ஆனால் போர்டு இல்லை. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு பிடிபடுன்னு நினைக்கிறேன் நண்பா. அதாவது நம்மளுக்கு இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக, அதாவது இந்த ஸ்வர்ணாவை பொறுத்த வரைக்கும் இது புது ட்ரா. ஸோ கண்டினியூஸாக இந்த டச்சு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அதனால தான் இந்த ட்ராவில் போர்டில் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஆல் போர்டு சான்ஸ்னால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கோங்க. 439 ஃபுல் ப்ரைஸில் 171. இதில் நம்மளுக்கு 7, இங்கே நம்மளுக்கு 3 ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ 4ஓட 7 7ஓட 3 கூட்டினோம்னா 0, கழிச்சோம்னா 4, 0 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 439க்கு அப்புறம் கிடச்சிருக்கு டச்சு 0 அல்லது 4. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் 948. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. மறுபடியும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் B. தொடர்ந்து B வந்துக்கிட்டு இருக்கு நண்பா.
ஃபஸ்ட்டு மட்டும் நம்மளுக்கு சி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்போது பி போர்டாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 948க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 325. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 தான் தேவை, இங்கே நம்மளுக்கு 4 தேவை. அப்போ ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. இப்போ 4ஓட 2 கூட்டினோம்னா 6, இங்கே 2 கழிச்சோம்னா நம்மளுக்கு 2, 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 948க்கு அப்புறம் கிடச்சிருக்கு டச்சு. இப்போ இந்த 948க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 796. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போது சி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக பி போர்டு இருந்துச்சு, இப்போ நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 796க்கு பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்டை எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வர்ணாங்கிறது புது ட்ரா. ஸோ மொத்த 8 ட்ராவே நம்ம கொண்டு வந்து இந்த 9வது ட்ராவுக்கு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பா. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது 796க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 133. ஆனால் இங்கே நம்மளுக்கு தேவை 3 மட்டும்தான், இங்கே நம்மளுக்கு 9. அப்போ ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. இப்போ கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினோம்னா 2, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 796க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச்சு 2 அல்லது 6. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 021. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஸோ மறுபடியும் பி போர்டு ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ச்சியாக நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சி, ஒரு தடவை சி போர்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பி போர்டு ஆரம்பிக்குது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் சி, அதுக்கப்புறம் பி போர்டு, பி போர்டு, பி போர்டு, அதுக்கப்புறம் சி, இப்போ மறுபடியும் நம்மளுக்கு பி போர்டு. ஆனால் ஏ போர்டு மட்டும்தான் இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் 2 ட்ரா இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 021 ஃபுல் ப்ரைஸ் வந்து 493. 021. ஸோ இங்கே நம்ம எடுக்க வேண்டியது 9, இங்கே எடுக்க வேண்டியது 2, ப்ளஸ்ஸு மைனஸு ஈக்குவல் டு. இப்போ 9ஓட 2 கூட்டிட்டோம்னா 1, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 021க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச்சு. இப்போ இந்த 021க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 790. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருச்சு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. கண்டினியூஸாக போர்டு மாறி மாறி இருந்தாலும் நம்மளுக்கு போன ட்ரா ஏ போர்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 790 ஃபுல் ப்ரைஸில் வந்து 181. இதில் நம்மளுக்கு 8 தேவை, இதில் நம்மளுக்கு 9 தேவை. அப்போ ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு ஈக்குவல் டு. இப்போ கூட்டிடலாம். 9ஓட 8 கூட்டினோம்னா 7, இங்கே 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 1 அல்லது 7. ஸோ போன ட்ரா மாதிரி இந்த ட்ராலையும் நம்மளுக்கு 1 அல்லது 7 கிடச்சிருக்கு ஏ போர்டுக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துக்கலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 7 அல்லது 1. 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா போன ட்ராவும் நம்மளுக்கு 1-7 இருக்குது, இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு 1-7 இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 17 அல்லது 71. டபுளாக இருந்தால் 77, 111 வர வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதேபடியாக நம்மளுக்கு பி அண்ட் சி தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை ஆல் போர்டு சான்ஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்முடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாங்கிற
ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/6/2025 ஸ்வர்ணா SK 09க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.